மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் அதே நீ போய் கவுண்டர்ல பே கொடுத்துட்டு வா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வந்துருவாங்கல்ல ஆட்டோக்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ போய் நேம் கொடுத்துட்டு வந்துருப்போம். சரிக்கா. பேர் மட்டும் கொடுத்தா போதும்லக்கா, அவங்களே வந்து கூப்பிடுவாங்கல்ல. ஐயோ மதுவை அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு கெதி ஏதோ கெதி. ஏற்கனவே மது வீட்டு கூட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேர்ல பார்த்தாங்கன்னா அவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சீக்கிரமா பூடி இந்த பக்கம். ஆமாம்மா, நீ பேர் மட்டும் கொடுத்துட்டு வா. அவங்களே கூப்பிடுவாங்க. ப்ரெஷர் சுகர்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே உள்ள அனுப்புவாங்க. சரிக்கா, நான் போறேன். ஐயோ மது உங்க அக்கா பார்த்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. போய் ஒழிச்சுக்குவோம். என்னம்மா, நீங்க வசந்தகுமார் டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லம்மா, நாங்க அவங்கள பார்க்க வரல, ராஜ்குமார் சார் பார்க்க வந்திருக்கோம். ஓ அப்படிங்களா, சரி சரிம்மா. என்னம்மா உடம்புக்கு என்னம்மா? ஐயோ மது உங்க அக்காவும் நம்ம அம்மாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சுடைய குத்துற மாதிரி இருந்துச்சுமா. அதுக்கு ஏன் மையன் ஆஸ்பத்திரிக்கு போனாலே ஒண்ணு கொடுக்க வந்துட்டான். ஒண்ணும் இல்லம்மா, இப்ப அது வலி கூட கொஞ்சம் கம்மியாயிருச்சு, லேசாவே வலிக்குது. அதுக்கு என்னமோ டாக்டர் பார்க்கணும் கொடுக்க வந்துட்டான். அப்படிலாம் இல்லம்மா, இப்ப எல்லாம் வந்து நெஞ்சு வலி வரதே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இப்படிதான் அசால்ட்டா விட்டுறாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லதுதான். பரவாயில்ல, உங்க பையன் நல்ல பொறுப்பான பையனா தான் இருக்காப்ல. அப்படிதான் இருக்கணும்மா. சில பசங்க கண்டுக்காம விட்டு போயிருவாங்க. மாதிரி நமக்கு நல்ல சர்டிபிகேட் தராங்க. பரவாயில்ல. அதெல்லாம் ஏமாங்க அப்படி இல்லம்மா. என் மேல உசிரியா வச்சிருக்கேன். எனக்கு ஒன்னும் தாங்க மாட்டியான். அத்தே சின்னதா காயம் போட்டா கூட ஐயோ அம்மாடு கத்தா இருந்துச்சிருக்கேன். அப்படி பையன் வாங்க வாங்கி உட்காருங்க வாங்க. மதுகிட்ட கொடுத்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் கேட்டாங்களா நர்ஸு? ரிப்போர்ட்லாம் கொடுத்து நான் பேர் கொடுத்துட்டு வரேம்மா, போய் உட்காருங்கண்டா. ஆமாம்மா, வர லேட் ஆகும், வாங்க உட்காருங்க. இவங்க யாரும்மா, உங்க அம்மாவா? ஆமாம்மா, இவங்க எங்க அம்மா. நானே எங்க அம்மா என் தங்கச்சி 3 பேர் வந்தோம். என் தங்கச்சி பேர் கொடுக்க போயிருக்கா. நீங்க என்னம்மா உங்க மகளுக்கு தான் பார்க்க வந்திருக்கீங்களா? போச்சுடா, மொத்த குடும்பமும் சங்கமம் ஆயிடுச்சு. எல்லாம் இப்பயே பாத்துட்டாக. நாளைக்கு நான் எப்படி உங்களை வச்சு பொய் சொல்லி ஏமாத்துறது? இல்லம்மா, நான் மகளுக்கு பார்க்க வரல, எனக்கையும் பார்க்க வந்தேன். லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே ராஜ்குமார் டாக்டரை பார்க்கலாம் வந்தோம். அப்படியா? நல்லாத்தையும் பாப்பாரு இந்த டாக்டர், நல்லா கைராசிக்காரு. ஏமா பாப்பா, உனக்கு என்னம்மா சும்மா பார்க்க வந்திருக்கீங்களா? உடம்பு சரியில்லையா இல்லை என்ன? இல்லம்மா, நான் கன்சீவா இருக்கேன். செக்கப்புக்காக வந்தோம். கொஞ்சம் லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் டாக்டரை பார்த்துட்டு போலாங்க வந்தோம். அப்படியா? நான் நினைச்சேன் எப்பயும் ஆள் நல்லா புசு புசுன்னு பூசின மாதிரி இருக்கியே, சரி படக்குன்னு கேட்க கூடாதுல, அதுக்கும் கேட்டுக்குறோம் கேட்டேன். எத்தனை மாசம்மா இப்ப? இப்ப 4 மாசம்மா. 4 மாசம்ன்ற வயிறு கொஞ்சம் கூட எடுப்பாவே தெரியலையம்மா, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. எங்கம்மா இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியுது? 6 மாசம் ஆனா கூட வயிறு தெரிய மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டாதான் தெரிய போகுது. மீதி காலத்துல நம்ம நல்லா சாப்பிடுவோம், வைப்போம், நல்லா வயிறு தெரியும். இப்போ இங்க ரெட்டை பிள்ளை இருந்தா கூட வயிறு தெரிய மாட்டேங்குது. அப்படி சொல்ல முடியாது. சில பேருக்கு 5 மாசத்துல வயிறு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பிள்ளை கொஞ்சம் மெலிசான பிள்ளை தானே இருக்கு. அப்படி ஒன்று குண்டா இல்லையில, குண்டா இருக்க பிள்ளைகளுக்கு உடனே தெரிஞ்சிடும். இந்த பிள்ளை கொஞ்சம் சித்தக்கான பிள்ளை தானே, ஒரு 5 மாசத்துக்கு மேலே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஊருமா? நாங்க பக்கத்து ஊர் தான்மா. அந்த ஆஸ்பத்திரிக்கு எப்பயுமே வருவோம். அந்த டாக்டர் தான் ரெகுலரா பாக்குறது வைக்கிறது. அதனாலே மகன் கூட்டு வந்தியான். ஓ அப்படியா? மகன் கூட வந்திருக்காரா? சரி சரி. ஆமாம்மா, நான் என் மகன் ஜீப்ல தான் வந்தோம். இங்கிட்ட என்கிட்ட இருந்தியா, எங்கிட்டு போனேன்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை பிள்ளையே? அந்த ஒரு பிள்ளை தானே? இல்லம்மா, 2 பொம்பளை பிள்ளை. இந்த பிள்ளை மூத்த பிள்ளை, இன்னொரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேசி முடிச்சிருக்கோம். இந்த பிள்ளை டெலிவரிக்கு அப்புறம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிருக்கோம். இந்த பிள்ளை அங்கிட்டு அலையக்கூடாது, வைக்கக்கூடாதுட்டாங்க டாக்டர். அப்படி நேரத்தில் நம்ம வைக்க முடியாதுல்ல, அக்கா பிள்ளை இல்லாமல் நம்ம எப்படி கல்யாணத்தை வைக்க முடியும்? அதனால கொஞ்சம் டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு பேசி முடிச்சு வச்சிருக்கோம். அப்படியேவும். அப்படியா? ஆமா ஆமா, கூட பிறந்த அக்கா முன்னாடி நிக்காம எப்படி கல்யாணம் வைக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும்? நல்லாத்தே இருக்கு. உங்க மகன் நல்லா பாக்கிறதுக்கு லட்சணமா அழகா இருக்கு. ஏன் 2 பிள்ளையுமே லட்சணமான பிள்ளையதான். இவளும் அப்படித்தான், இளைய பிள்ளையும் அப்படித்தான். அவள் நல்ல லட்சணமா இருப்பா. ஏமா ஓ வாயாலே சொல்லிட்ட பொண்ணு லட்சணமா இருக்குன்னு, அக்காவே லட்சணம் சொல்லிட்டு, அப்ப தங்கச்சி பார்த்தா சூப்பர் லட்சணம் சொல்லுவேன். அப்ப நல்ல பொண்ணு அதே மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கீனானே. என்னம்மா சத்தம்? குழந்தை அழுகிற மாதிரியே. ஒன்றும் இல்லம்மா, என் ஃபோன் தான் அடிக்குது. இந்த என் தங்கச்சி தான் கால் பண்றா, இருங்க. ஹலோ, சொல்லுமா அது? ஏக்கா வாங்கக்கா, அங்கே வர சொல்றாங்க செக்அப் பண்றதுக்கு. ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, வெயிட்லாம், அது கூப்பிடுறாங்க வாங்க. என்னடி சொல்ற? அதுக்குள்ளேயுமா வர சொல்லிட்டாங்க? லேட் ஆகுமே? ஆமா லேட்டு தான் ஆகும். நான் தான் எங்கள் அக்காவுக்கு வயிறு வலி எமர்ஜென்சியாக பார்க்கணும்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அவங்க வர சொல்லிட்டாங்க. நீ வா, அம்மாயும் கூட்டு வா. சரி சரி, நில்லு இந்த வாரம். என்னடி மது என்ன சொல்றா? ஏமா, அவன் டோக்கன் போட்டாலாமா? இது ப்ரெஷரு வெயிட்லாம் செக் பண்ணுறது கூப்பிட்றாங்களா? போய் பார்க்கலாம் வாங்க. சரிம்மா பாருங்க, நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வரோம். சரிங்கம்மா, பாருங்க. வரேங்கம்மா. ஆட்டும்பா. அப்பா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான். என்னம்மா டாக்டர் கூப்பிட்டாங்களா? டாக்டர் எங்க கூப்பிட்டாங்க? ஒருத்தரும் கூப்பிடல, சும்மாவே உட்காந்து கிடைக்கும். நீ எங்க உன இப்படி நேரமா? எங்கேயும் போகலாமா, சும்மா கேண்டீன் பக்கம் போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு வந்தேன். அப்படியா? எனக்கு சாப்பிட கூட வர வேண்டியதாடா. அதுக்கு டீ மட்டும் குடிச்சா? சாப்பிட்ற மாதிரி எங்க எதுவும் இல்ல, ஒன்றும் குடிக்கல. சரி டீ மட்டும் குடிப்போம், போர் அடிச்சு கிடைக்குன்னு குடிச்சிட்டு வந்தேன். சரி சரி. உங்க அக்கா அடி போனா அவனை ஆளவே காணா. ஒரு நல்ல குடும்பம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சுடா. பொண்ணு அப்படியே அழகு வத்தவில லட்டு மாதிரி இருந்தாடா. அவ தங்கச்சி நல்லா தேர்ப்பா அவ்வளோ இருக்கு. இப்படி குடும்பத்துல இருந்தா ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைச்சிரும். அதே குடும்பத்துல இருந்தாலும் பொண்ணு பாத்திருக்கேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னடா சொல்ற? இல்லம்மா, அதே குடும்பத்துல இன்னொரு பொண்ணு இருந்தா கேட்க வேண்டியதானே, அது என்ன இருக்கு? கேட்கலாம். பொண்ணு நல்லாத்தே இருக்கு, அவ தங்கச்சி நல்லாத்தே இருப்பா. ஆனா ஆளுல பார்த்தா கொஞ்சம் வசதி கம்மியா இருக்க மாதிரி இருக்காங்க. அதே இடிக்குது. ஏமா உனக்கு இருந்தாலும் இம்ட் ஆகாதுமா. உனக்கும் ஆசை, மீசிக்கு ஆசை. உனக்கு அழகாவும் இருக்கணும், பொண்ணு வசதியாவும் இருக்கணும்னா வாய்ப்பே கிடையாது ராஜா.
அழகா இருக்க பிள்ளைங்க வசதியா இருக்காதுங்க, வசதியா இருக்க பிள்ளைங்க அழகா இருக்காதுங்க. இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம ஆசைப்படணும். புரியுதா? அழகா வசதியா நல்லா யோசிச்சுக்க. என்ன இந்த பையன் நம்மளே குழப்பி விட்டுறியா இருக்கு. வசதி தான் முக்கியம், நம்ம அதுலதான் முக்கியத்துவமா இருக்கணும். அதுக்கு 2வது வச்சுக்குவோம். என்ன சம்பந்தி, கோதுமையை பறிக்க முடிச்சிட்டீங்களா? பறிக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணுக்கு தெரியவே பறக்கிறேன் நானு. மிச்சத்தை வாங்கம்மா பறிக்கிடுவா. எப்பத்தா அம்மா வெங்க? உங்க அம்மாவை நான் இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்கேன். அடுப்படி இருப்பா போய் பாரு. அவன் என்னமா இப்ப சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாளே மூஞ்சி கொடுத்து. என்ன எத்த ஏதுங்க 2 வருஷம் 2 நாளா சரியா பேச மாட்டேன்றா. அவங்களுக்கு பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? இந்த வீட்டுல வேலையே சரியா போகுது. சரி நான் போய் பாத்துக்கிறேன். அதானே ஆத்தால ஒண்ணு சொல்லக்கூடாது. சொல்லிட்டோம்னா போதும், காரணம் எனக்கு படிச்சுக்கிடுவா. எதுக்கு ஆத்தா தேடுறா? ஜூஸ் ஈஸு தேவைப்படும். அதுக்கு உங்க அம்மாவை கேட்பா, வேற எதுக்கு கேட்க போறா? அதெல்லாம் ஜூஸ் குடிக்கலாம் தேடி போக மாட்டா. அவ ஆத்தாட்ட என்னம்னா முக்கியமான விஷயம் பேச போவா. அதுக்கு நடிச்சு தேடி வருவா, காரணம் இல்லாம தேட மாட்டா. சரி விடுங்க சம்பந்தி, அம்மாவும் மகளும் எனக்கே பேசிட்டு போறாங்க. நமக்கு என்னத்துக்கு? கொண்டாங்க, நான் கொஞ்சம் கோதுமையை பறக்கிறேன். இல்ல சம்பந்தி, இந்த நெருக்கி பேசிக்கிட்டே நேரத்தே பூரா நேம்பி வச்சிட்டேன். பூரா தூசியாவில் கிடந்துச்சு. நேம்பி கீம்பி அள்ளி வச்சிருந்தேன். இன்னைக்கு இந்த இருக்கிற 1-2 குச்சியில பறக்கிட்டோம்டா அரைச்சா சுத்தமா இருக்கும். இல்லாட்டினாக்க அப்படியே ஒரு அரைச்சப்படுவாங்க. கோதுமை தோசையில ஊத்தணும்னா ஒரு கல் இருந்தாலும் நறுக்குன்றோம். எனக்கு என்னமோ சம்பந்தி, இந்த சப்பாத்தி கோதுமை தோசை எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது என்னமோ ஏன் சம்பந்தி, சப்பாத்தி கோதுமை தோசை நல்லா தானே இருக்கும். அதுவும் கோதுமை தோசைலாம் மெதுவா சூப்பரா இருக்கும். நல்ல கோதுமையை கலக்கிக்கிட்டு நல்ல தோசை மாவு பக்கத்துல அது 2 ஈராங்காய், 2 பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை, ஏதாவது நல்ல பொடி பொடியா அரிஞ்சு போட்டு அப்படியே அடை ஊற்றி சுட்டு அதுக்கு மட்டும் காரா சட்னி, இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி வச்சு அரைச்சி சாப்பிட்டாக்கா அப்படி இருக்குமே. அது என்னமோ சம்பந்தி, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது எப்படி செஞ்சாலும். கோதுமை தோசையில உடம்புக்கு அம்புட்டு நல்லது சம்பந்தி. நீங்க வேற சப்பாத்தி கூட மெல்ல முடியாம ஒரு மாதிரி கடுசா இருக்கும். தோசையை ஊற்றி சாப்பிட்டோம்னா ஈஸியா சாப்பிடலாமே மெதுவா. அது இந்த காரா சட்னிலாம் அரைச்சாம்டா அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா உள்ள அப்படி போகும். என்னம்மா என்ன பண்றீங்க? என்னத்த நம்ம வேலையா இருக்கீங்க இவ்வளோ? வாங்க மருமகனே, வாங்க வாங்க. உங்கள்கிட்ட காணாம தேடிக்கே இருந்தேன். நீங்க வாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து 1 நாள் 2 நாள் இருந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டீங்க. எங்கேயும் ஃப்ரெண்டை பார்க்க போற முடியும். எப்படா மருமையை வருவாருன்னு இருந்தேன். வாங்க வாடா. என்ன உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டியா? சரி வந்து உட்காரு வா. பார்த்துட்டேம்மா, நல்லா இருக்கேன். ஆளே மாறி போயிட்டேன். அடையாளமே தெரியல எனக்கு. அவனுக்கு என்னைய பார்த்தா அடையாளம் தெரியலன்றியா? நான் அப்படியே தானம்மா இருக்கேன். உனக்கு என்னடா அப்படியே தானே இருக்கு? அவன் ஒரு கூட்டு பையன், அடையாளம் தெரியலையா அவனுக்கு? நல்ல கவனிப்புமா, விட மாட்டேன்ட்டியா. இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போனியா? நான் தான் இல்லப்பா வந்தோடனே ஓடியாந்துட்டேன். அம்மா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டேன். இன்னொரு நாள் கூட வரேன் இடையிலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க மாமி அப்படித்தேன்ப்பா மருமகனே. சிநேகிதக்காரவ கூட அப்படி பழகுவாரு. நல்லா அன்பு பாசமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிறந்தவங்க மாதிரி பழகுவாரு. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. யாருனாலும் விட்டு கொடுக்க வந்து என் மச்சானுக்கு சோறாக்கி போடு, என் மாமனுக்கு சோறாக்கி போடு அப்படின்னு சொல்லிக்கிருப்பாரு. ஏகப்பட்ட சிநேகிதக்காரவங்க மாமனா இருக்கு. உங்க மருமகனே அப்படித்தான் சம்பந்தி. இவனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க. அவன் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து பழகின ஃப்ரெண்டு கூட இன்னும் பேசிக்கிட்டானா பாருங்க. எங்கம்மா சரசா ஆளக்கானா? சரசா பழைய குருடி காலவத்தோட படுத்து தூங்கி இருப்பா. நீ இருக்கிற வரைக்கும் 2 நாள் அப்படியே நாட்டியம் மாறுற மாதிரி அங்கிட்டு போனா வேலையை பார்த்தா இப்ப நான் செஞ்சிருப்பா. போய் படுத்து தூங்குவா. நீ வந்துட்டீல பழைய வடிக்க விடுறாமா ஆரம்பிப்பா. ஆமா மருமகனே, என் மகளை எப்படி நாளும் திருத்தணும். அது உங்க கையிலதே இருக்கு. நாங்களும் அன்பாவும் சொல்லி பார்த்துட்டோம், அதிகாரமாவும் சொல்லி பார்த்துட்டோம். கேட்க மாட்டேன்றா. நீங்க தான் அவளை நல்ல குடும்ப பாங்க மாத்தணும். அதெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க. ஏன்டா இன்னைக்கு என்ன முருங்கீரை பொறிக்க போறீங்களா? அங்கம்மா என்ன செய்யறாளோ ஒன்னும் தெரியல. எப்படி இருக்காளோ, எந்த ஆஸ்பத்திரியில செத்துருப்பாங்க, எப்படி போய் பாக்குறது நம்ம? எத உங்களை தான் கேக்குறேன். முருங்கீரை பொறிக்க போறீங்களா? என்ன புஷ்பா இடம் கேட்டியா? எத்த ஆமாத்த, எம்பிட்டு நேரம் போயிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை பொறிக்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமாம்மா, முருங்கைக்கீரையை பொறிச்சிட்டு நம்மகிட்ட பூன்ஸ் காய் இருக்கு, இதையும் பொரியல் பண்ணிட்டு கொஞ்சோன்னு கெட்டியா பருப்போம் ரசம் வச்சுக்கிடுவோம். சரியா போகும்ல? சரிங்க, நல்லா இருக்கும்ட்ட. இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு சாக்கை வச்சு வெளியில போயிட்டு அங்கம்மாவை பார்த்துட்டு வந்துடணும். எப்படி இருக்கா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்னும் வேலையே செய்ய முடியல. கையும் ஓடல, கால் ஓடல. ஏமா ஏமா, என்ன பரமே, என்ன வேணும்? ஒண்ணு வேணாம் வந்து, நீ அம்மாட்டதே ஒரு விஷயம் பேசணும். ஏமா உங்களதாம்மா. அப்படித்தான் பரமே, அத்தை எதை கேட்டாலும் காது ஏத்தாம அவங்க வாட்டுக்கு எனக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க. நானும் எத்தனை கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் 3வது 4வது தான் பேசுறாங்க. இப்ப நீ கூப்பிட்டாலும் அப்படிதான் இருக்காங்க. என்னன்னு தெரியல உங்களுக்கு. எனக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க போல இருக்கு. எம்மா உன்னைத்தாம்மா கூப்பிட்டுக்கு இருக்கேன். என்னம்மா கனவு கண்டுக்கு இருக்க? இப்படித்தான் பரம நானும் கத்திட்டு கிடைக்கேன். அவங்க வாட்டுக்கு எனக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வேற உலகத்துல இருக்காங்க போல. எம்மா என்னை பத்த தாயே, என்னைய கொஞ்சம் பாருமா. ஆஹா, இன்ன வரைக்கும் நம்மளையும் கூப்பிட்டு இருக்காளா எம்மா எம்மாண்டு? அட கடவுளே, நம்மதே இப்ப அங்கம்மாவா இருக்கமோ அதை மறந்துட்டு நம்ம வாட்டுக்கு மக்கள் மாதிரி உட்காந்துருக்கோம். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன அடி பாருமே, எனக்கு இப்ப கத்திட்டே இருக்க. நீ கூப்பிடுறது எங்க காதுல விழுதாமையா இருக்கு, அதை விழுந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்லு? ஏமா அப்ப நான் இன்ன வரைக்கும் கூப்பிடுறதுக்கு காதுல விழுந்துகிட்டே தான் நீ ஒண்ணு தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துருக்கியா? மாசமா இருக்க பிள்ளைய தினோட கத்த விடுறது ஏது நியாயமா, அடுக்குமா, தர்மமா?
அதெல்லாம் கிடக்க முடியே. இப்ப என்ன என்னத்துக்கு அம்மா அம்மான்னு அனத்தி கிடக்கு, அதை சொல்லு. ஏம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு குழந்தை பிறந்திருக்குமா, எல்லாரும் பார்க்க போறாங்கம்மா, நானும் போய் பார்த்துட்டு வரேம்மா. இதுல என்ன இருக்கு, போய் பார்த்துட்டு வேணாம் நான் சொல்றேன். அம்மா என்னையே வெளியில போக சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நானும் போயிட்டு வரேன் பரம கூட. போயிட்டு வாமா, பெண்ண அவளுக்கு துணையா கூட போயிட்டு வா, நான் என்ன சொல்ல போறேன். பரமே அத்தை என்னையும் வர சொல்லிட்டாங்க. ஜாலி ஜாலி, 2 பேரும் ஜாலியா போயிட்டு உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஹோட்டல் நல்லா சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம், ஓகேவா? இப்ப எதுக்கு இந்த பிள்ளைங்க 2 பேரும் இப்படி சந்தோஷப்படுதுங்க? குழந்தை பிறந்திருக்கு, ஃப்ரெண்டுக்கு போய் பார்த்து வரேன்னு சொல்லிச்சுங்க. அதுதானே போயிட்டு வர சொன்னோம். அதுக்காண்டி சாதனை பண்ண மாதிரி 2 தவி தெரியுது. எங்கேயும் இடிக்குது. ஆனா 2 பேரும் மாசமா இருக்காளுங்க, அங்கம்மா வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் வந்து பர்மிஷன் கேட்கறாளுங்க. நம்மதே அவசரப்பட்டு தெரியாம போயிட்டு வான்னு சொல்லிட்டோமோ ஏதோ ஞாபகத்துல. இவ்வளவு 2 பேரும் விட்டு வெளில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அங்கம்மா இதை மறந்துட்டேமே ஐயா, சந்தில இருக்க பொந்த மறந்துட்டேமே. ஏ பரமே நிறுத்து, ஆட்டத்தை நிறுத்து. சும்மா விளையாட்டு சொன்னா இதையும் ஜாக்கிரதை நல்ல சாலி ஆடுறியா? எங்கேயும் போக கூடாது, பிச்சு போட பிச்சு. ஆமா, தமிழ்ல நான் சொல்றேன். 2 பேரும் அமைதியை சாப்பிட்டு மாத்திரையை போட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க. வெளியில எங்கேயும் போக கூடாது, ஓடுங்க. ஐயோ நான் வேற கொஞ்ச நேரத்துல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்னடா அம்மா கேட்டோனையும் சரின்னு சொல்லிட்டாங்களே நினைச்சேன். அவங்க ஏதோ யாவத்துல சொல்லிட்டாங்க போல இருக்கு. சே, நான் வேற ஜாலியா இருந்தேன். வெளில போயிட்டு அப்படியே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன். கடைசியில அத்தை பிம்பில் எப்படி பிளாப்பின்ட்டாங்க. எம்மா தாய்க்குள்ளமே உங்களை கெஞ்சி கெஞ்சி கேக்குறேம்மா, ப்ளீஸ்மா போயிட்டு வர சொல்லுங்கம்மா. எம்மா தங்க அம்மா இல்ல, என் லட்டு அம்மா இல்ல, என் செல்ல அம்மா இல்ல. இங்க என்ன செஞ்சினாலும் செல்லாது. போங்க போய் வேலையை பாருங்க. தலையா நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்காது, ஓடுங்க. சே, நான் கூட அத்தை திருவிட்டாங்கன்னு நினைச்சேன். பெரிய அத்தை மாதிரி நல்லா கேஷுவலா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த அத்தை வேற மாதிரி இருக்காங்க, இவங்க வேற மாதிரி இருக்காங்க. அவங்க நல்லா அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. இவங்க பட்டிக்காடா இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட சை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. ஏ அங்கம்மா மாப்பிள்ள வந்திருக்காருமா, டீ எடுத்துக்கு வா. இந்தா அங்க ஒண்ணு கத்த ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ளனா யாரு? மாப்பிள்ள வந்திருக்காங்கன்றது வேற யாரு? சரசத்தை வீட்டுக்காரத்தையும் சொல்லுது. அவர்தான் வந்துக்கு இருந்தாரு, நான் போகையில. எப்பா ஆவியவே பாவியா வேலை வாங்குறாங்க இந்த வீட்டுல. எப்படித்தான் இன்புட்டு வேலை இந்த அங்கம்மா எடுத்து பிடிச்சிக்கிறாளோ தெரியல. தங்கத்துல காப்பி ஓட்டு, ஜூஸ் ஓட்டு, சோறாக்கி, குழம்பு வச்சு, ஐயே ஒண்ணும் முடியலையே. பாத்திரம் கழுவி, பண்டம் கழுவி, துணியை வச்சு, காய போட்டு, அதை மடிச்சு எடுத்து வச்சு, எப்பா ஆவி எனக்கே கைகாலெல்லாம் பெண்டாயி போகுது. ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. இந்த அங்கம்மா எப்படித்தான் வேலை செய்யறாளோ தெரியலையே. சரசு வீட்டுக்காரர் வந்துட்டாரு. இனி அவரை வச்சே சரசு மண்டியை உருட்ட வேண்டியதுதான். சரசே வீட்டு வேலையை பூரா வாங்கி போடணும், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அத்தாடி நமக்கே உடம்புலாம் டயர்ட் ஆகி போச்சு. மனுஷ காலையில இந்த வேலை செஞ்சு எனக்கு ஆகுறது பாம்படி. அங்கம்மா உனக்கு கடவுள் ஏதோ கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நீ வாட்டுக்கு எங்க இருந்தாலும். அப்புறம் என்னடா இங்க என்ன பிசினஸ் எதுவும் பண்ணலாம்னு இருக்கியா? என்ன செய்ய போற? அதாம்மா இந்த ஊர்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு தான் பாக்குறேன். ஏதாவது கடை மாதிரி போடலாமான்னு யோசிக்கிறேன். அதை என்ன கடை போடலான்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 4 பேர்கிட்ட பேசி பார்க்கணும். மச்சாண்ட கேட்போம், அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்கல்ல எந்த கடை ஓட்டா ஓடும்னு. அப்ப யார் மெஜாரிட்டியான கடை சொல்றாங்களோ அந்த கடையை போட வேண்டியது. இப்ப இருக்க ட்ரெண்டு இங்க எந்த கடை ஓட்டா ஓடும்னு தெரியல. அது இந்த ஊர்ல வசிக்கிறவங்க கடை தான் தெரியும். 4 பேர்கிட்ட பேசி பார்ப்போம். மாப்பிள்ள பேசாம இந்த பேட்டரி கடை ஓட வேண்டியதானே? பேட்டரி கடை நல்லா ஓடுதுன்றாங்களே. இப்ப எல்லாம் பூரா வீட்டுல இந்த என்னது இன்வெர்டர் எல்லா வீட்டுல வச்சிருக்காங்க. இனி ஊரா மழை காலம் தானே, பூரா மழை காலம்ன்றதுனால எல்லாம் இந்த UPSக்கு பூரா பேட்டரி மாத்திரவள மாத்துவாங்க செய்வாங்க. அது நல்லா விக்குமே மாப்பிள்ள. இல்லத்த அது எல்லா நேரமும் நமக்கு வருமானம் வராது. அத்தியாவசிய பொருளா இருக்கணும். அதான் அன்னாட நமக்கு வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் ரேரா தான் இருக்கும். ஒரு சில நேரம் விற்கும், ஒரு சில நேரம் விற்காது, இல்லைன்னா சும்மாவே கிடக்கும். ஏமா நீங்க வேற பேசாம இருங்கப்பா. எப்பத்தாலும் சோறுங்கிட்டு சாப்பாடு கடையெல்லாம் போட்டா வேலைம்மா, அதெல்லாம் செய்யணும்ல. நம்மளால அம்புட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஆள் போட்டு தான் செய்யணும். எடுத்தோடனே ஆள் போட்டு செஞ்சா நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாதுமா. நல்ல யோசனை, எலிப்பாடி நல்ல யோசனை தான் சொல்லி இருக்கு. விடக்கூடாது, ஒரே கல்ல 2 மாங்கா. இந்த சரச சும்மா விடக்கூடாது. சும்மா அவளை சட்டில போட்டு வறுக்கணும். அவள் அங்கம்மா என்ன பாடலாம் படுத்திருக்கா, அவளை அப்படியே விடலாமா? நம்ம பங்குக்கு நம்மளும் போய் போட்டு விடுவோம். என்ன தம்பி காட்டினாங்க? இப்பதான் வந்தீங்களா? ஆமாக்கா, இப்பதான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஏண்டி அங்கம்மா காப்பி கொண்டு வந்தவர் எங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்துருக்கலாம்ல, தம்பிக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க. எத்த நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ள வந்திருக்காரு, அவர் காப்பி கொண்டு வான்னு சொன்னீங்க. எங்களுக்கு சேர்த்து கொண்டு வான்னு சொன்னீங்களா? நீங்க தெளிவா சொல்லல, நான் என்ன பண்ண முடியும்? என்ன அங்கம்மா பேச்செல்லாம் இப்ப ஒரு மாதிரி திணுசா இருக்கு. இப்பெல்லாம் பேச மாட்டாளே, என்னாச்சு அவளுக்கு? ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல.
தம்பி, அம்மா சொன்ன மாதிரி நல்ல யோசனை தான். பேசாம சாப்பாடு கடையை போடுங்க, நல்லா ஓடும். நான் என்ன சொல்றேன், வீட்லயே சாப்பாடுகளை செஞ்சு எடுத்துட்டு போய் கடையில வச்சு பார்சலா வச்சு வித்துருங்க. இந்த வெரைட்டி ரைஸ்லாம் விற்கிறாங்கல்ல, கலவை சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இப்படி சாதங்களை வீட்டுல செஞ்சு அந்த பாக்ஸ்ல போட்டு கொண்டு போய் கடையில வச்சு வித்தீங்கன்னா நல்லா விற்கும். அது ஓட விற்கும், நல்ல லாபம். சாப்பாடு தான் நல்ல லாபம் தம்பி, எல்லா கடையை விட. ஆமா மாப்பிள்ள, அங்கம்மா சொன்ன மாதிரி நல்லா விற்கும். இப்படி சாப்பாடு வச்சிருக்காங்க, 60 ரூபா சொல்றாங்க ஒரு டப்பா. நல்லா இருக்கும் சாப்பாடு, அப்படி போட்டு விற்கலாம், நல்ல லாபம். ஒரு கிலோ அரிசி போட்டா கூட எத்தனை சாப்பாடு ஓடுறது? நல்ல யோசனை தான்க்கா. ஆனா செய்யணுமேக்கா, வேலையா இருக்க செய்யறது. வீட்டுல இருந்து அதெல்லாம் செய்யணுமே. சாப்பாடெல்லாம் கரெக்டா ருசியா செஞ்சு கொடுக்கணும், நேரத்துக்கு செஞ்சு கொடுக்கணும். யார் செஞ்சு தருது? என்ன தம்பி, நீங்க வேற கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலந்துட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம சரக்கு இருக்குல்ல, எனக்கு இருக்கு. சரக்கு சும்மாவே வீட்டுல உட்காந்துருக்கு. பொழுதுனைக்கு அந்த பெட்டில படுத்து செல்லதானே ஒடிச்சிருக்கு. அதுக்கு என்னது வேலை? அதுக்கு செஞ்சோன்னா அழகா செய்யுமே. அதெல்லாம் வேலை செய்யாது. செஞ்சா சாப்பாடுகள்லாம் பொல்லா ருசியா செய்யும். நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு இப்படி செய்யணும்ட்டு. அதோட செஞ்சு கொடுத்தா நீங்க போய் அழகா வச்சுட்டு வந்துடலாம்ல. ஆமா மருமகனே, அதெல்லாம் என் மகன் நல்லா வேலை செய்வா. உங்க பொண்டாட்டி சும்மா மேல் வேலை பண்ணிக்கிறா. வேலை செஞ்சா நல்லா கரெக்டா செய்வா. சொல்லி கொடுப்போம், செய்யட்டும். செஞ்சு கொடுத்தா நீங்க அழகா விற்கலாம்ல. நீங்க வாடுக்கு தொழில் பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரி, அப்புறம் என்ன, இந்த கடையவே ஓட்டுருவான். அக்கா சொன்னா நல்ல யோசனையாத்தே இருக்கும். ஏக்கா, உங்க ஊர்ல பிசினஸ்ல எப்படி இருக்கு? இவன் ஒருத்தன் ஒரு ஐடியா கொடுத்தானா அதை வச்சுக்கிட்டு பேசாம இருப்பான். நம்மளே கேள்வி கேட்கறியா? நமக்கு நான் தெரியும் அது எப்படி இருக்கு. கேக்குறியா? அதுக்கு என்னப்பா, நல்லா போய்க்கு இருக்கு. நம்மளால வேலை செய்ய முடியல. எல்லாம் தீந்து போயிட்டு நல்லா விக்குது. பூராமேவும் சூப்பரா விற்கும். அதுல 10 இதுல 10 சாப்பாடு வித்தாலே போதும். ஒரு நாளைக்கு எப்படியும் பார்த்து 6000 7000 வித்து போடலாம். சரிக்கா, அப்புறம் என்ன, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க இந்த கடையவே செய்வோம். சரசை கூப்பிட்டு பேசுவோம். சரசு கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன தம்பி இருக்கு? அவகிட்ட செய்யலாமான்னு நீங்க பர்மிஷன் கேட்டீங்கன்னா அவ செய்ய வேணாம்னு சொல்லுவா. இந்த வேலையை நம்ம செய்யணும், நீ ஜோராக்கி கொடுன்னு சொல்லி கட்டளை விடுங்க. அப்பதான் அவளுக்குமா வேலையை பாப்பா. சரிக்கா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்க்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னா அவ கேப்பா, எதுவும் மறுபேச்சு பேச மாட்டா. நம்ம ஆக வேண்டிய வேலையை பாக்கலாம்க்கா. கடை தான் எங்க பாக்குறதுன்னு தெரியலக்கா. தம்பி, எடுத்தோடனே கடையை பார்க்காதீங்க. ஒரு தள்ளு வண்டியை எடுங்க. தள்ளு வண்டியை கொண்டு போய் வச்சு ஒரு நல்ல ஒரு ஆளு நடமாட்டம் இருக்கிற பகுதியை பார்த்து வச்சு வித்துப்பிடுங்க. கொஞ்சம் வியாபாரம் நல்லா பெருகட்டும். நல்லா லாபம் வரும்ல. அதுக்கு பிறகு ஒரு கடையை பார்ப்போம். எடுத்தோடனே கடையை பார்த்தீங்கன்னா அதுக்கு வாடகை கொடுக்கணும், செய்யணும், ஏகப்பட்ட செலவாகும். வர லாபத்துல நீங்க வாடகை கொடுப்பீங்களா, இல்ல அன்னாட சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எப்படி காசு கையில வச்சிருந்தாலும் கை காசை போடக்கூடாது. தொழில இருந்து வர லாபத்துல இருந்தா எடுத்து திரும்ப நம்ம செலவு செய்யணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், முதல்ல ஒரு தள்ளு வண்டி எடுங்க, அதுல வச்சு விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கடை வாக்கத்தை பார்ப்போம். பாத்தீங்களா தம்பி, என் மருமகளுக்கு நல்ல அனுபவம். அந்த ஊர்ல கடை போட்டால அதுல இருந்து நல்ல அனுபவம் ஆகி போயிட்டு. அவ சொல்ற மாதிரி செய்யுங்க, நல்லா தானே போய்க்கு இருக்கு. இந்த இடையில இப்ப சமையல் செஞ்சு கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்ல வருமானம் தான். எங்க வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, செய்ய மாட்டேன்றாளுங்க பேலாம். சரிக்கா, அப்ப ஒரே முடிவா சாப்பாட்டு கடையை போட்டுருவோம்க்கா. எப்பா, எப்படியோ சரசை போட்டு விட்டாச்சு. இனிமேல அவளை வேலையை வாங்கி கொள்ளணும். ஒரே கலர் 2 மாங்காய். கடையில வியாபாரம் பண்ணது மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு சாப்பாடு அதுல இருந்து எடுத்துக்கலாம். நமக்கும் வேலை இல்லை அங்கம்மா வர வரைக்கும்.